இந்த இனிய விழாவின் பாட்டுடை தலைவர், தமிழர் தலைவர், திராவிடர் கழகத்தின் ஒரு தனிப்பெரும் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களே, விழாவின் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களே, நீதியரசர் ஏ.கே. ராஜன் அவர்களே, தொல்லியல் அறிஞர் அருமை நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த அவையில் நிறைந்திருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களெல்லாம் நினைத்து கொண்டிருப்பீர்கள் இந்த மன்றத்தில் கூட்டம் குறைவு என்று. மழையினால் என்று நீங்கள் கருதலாம். காரணம் எனக்கு தேவையில்லை. ஆனால் இது குறைந்த கூட்டம் என்றாலும் ஊட்டம் மிகுந்த கூட்டம் என்பதை மட்டும் என்னால் உணர முடிகிறது. இவர்கள் அறிவாளர்கள். அதாவது மழையில் வெளியே வந்தால் நனைந்து கரைந்து விடுவோமோ என்று கருதிய வெள்ளக்கட்டிகள் வீட்டில் இருக்கிறார்கள். மழையில் நனைந்தாலும் கரைந்து விட மாட்டோம் என்று கருதுகிற தங்க கட்டிகள் பெரியார் திடலுக்கு வந்திருக்கிறார்கள். தங்க கட்டிகளே, உங்களுக்கெல்லாம் என் நன்றி, வணக்கம். கூட்டம் குறைவு என்று நான் கருத மாட்டேன். ஊடகங்களை மொத்தம் பார்த்தேன். 10 ஊடகத்தார் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஒளிப்பதிவு கருவியின் பின்னால் ஒரு ஊடகத் தோழர் நிற்கிறார். அவரை நான் ஒருவர் என்று பார்க்கவில்லை. ஒவ்வொரு ஊடகத்திற்கு பின்னாலும் ஒரு 10,000 தமிழன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பெரிய உண்மை எனக்கு தெரியும். அதனால் அந்த 1,00,000 பேருக்கு முன்னால் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு நான் உங்களோடு பேசுகிறேன். உங்கள் இருதயம் கொஞ்ச நேரம் என் உதட்டுக்கு பக்கத்தில் துடிக்க வேண்டும். உங்கள் காதுகள் என் மொழியோடு இயங்க வேண்டும். உங்கள் கண்கள் என் கண்களோடு ஒத்துசைய வேண்டும். ஒரு 15 நிமிடமோ 16 நிமிடமோ தெரியாது. நான் 15 நிமிடத்திற்கு முன்பே முடித்து கொண்டால் அதற்கு நான் காரணம். 15 நிமிடத்திற்கு மேலும் நீண்டால் அதற்கு நீங்கள் காரணம். அதனால் நீங்களா நானா என்பது இந்த பேச்சு முடியும் போது தெரிந்துவிடும் என்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். இவருக்கா வயது 93. அவர் நடை, சிந்தனை, ஒரு கீற்றிலிருந்து இன்னொரு கீற்றுக்கு அணில் தாவுவது போன்ற சுறுசுறுப்பு, ஒரு காட்டு வெள்ளத்தின் ஒரு பிரவாகம் போன்ற சுறுசுறுப்பு, அகராதியை போன்ற நினைவாற்றல், இன்னும் இளமை, துடிக்கிற உடம்பு. நான் பார்த்தேன், அவர் பேனாவை எடுத்து எழுதினார். நான் கள்ளக்கண்ணால் பார்த்தேன். என்ன எழுதுகிறார் என்று பார்த்தேன். அது எனக்கு பிடிபடவில்லை. ஆனால் எழுத்தின் வடிவம் பிடிபட்டது. 90 வயதில் கலைஞர் ஒரு நாள் என்னை அழைத்து, பார்த்தீர்களா வைரமுத்து, என் எழுத்து எவ்வளவு கோணல் மாணலாகிவிட்டது பார்த்தீர்களா? எப்படி இருந்த என் கையெழுத்து எப்படி ஆகிவிட்டது பார்த்தீர்களா? கையெழுத்து என்பது வேறு, கையொப்பம் என்பது வேறு. கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங், கையொப்பம் சிக்னேச்சர். அவர் கையெழுத்தை சொன்னார். என் கையெழுத்து எவ்வளவு கோணல் மாணலாகிவிட்டது, வயதின் தாக்கம் என்று சொன்னார். 90 வயதில் தன்னுடைய கையெழுத்து கோணல் மாணலாகிவிட்டது என்று கருதி என்னை அழைத்து தன் துயரத்தை பகிர்ந்து கொண்ட கலைஞரையும் பார்க்கிறேன். 93 வயதில் 17 வயது காதல் கடிதம் போன்ற கையெழுத்தையும் பார்க்கிறேன். இந்த கையெழுத்து மாறாமல் இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, உணர்ச்சி உண்மையாக இருக்கிறது. அவர் உடம்பின் நரம்பு அவர் சொல்வதை கேட்கிறது. விரல்கள் நடுங்கவில்லை, இதயம் அடங்கவில்லை, கொள்கை முடங்கவில்லை. அதே திறத்தோடு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, மொத்தம் வயதுக்கு மனிதனுக்கு 3 வயது. ஒன்று
கேலண்டர் சொல்கிற வயது. அது கேலண்டர் சொல்கிற பொய். அது டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் பிறந்த நாள் சொல்லும் வயது. இரண்டாவது வயது ஒன்று உண்டு, உடம்பு சொல்லும் வயது. மூன்றாவது வயது ஒன்று உண்டு, மனது சொல்லும் வயது. கேலண்டர் சொல்கிற பொய்யின்படி அவருக்கு வயது 93. அவர் உடம்பு சொல்கிற வயது அவருக்கு 63. மனம் சொல்கிற வயது 33. இந்த வயதில்தான் அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஐயா. நீங்கள் உங்களை பற்றி உங்களோடு நாங்கள் விதந்து சொல்வதில்லை. அது சில நேரங்களில் ஒரு விதந்து சொல்வது என்பது கூட புகழ்ந்து சொல்வது என்ற பொய்மையில் அடங்கிவிடும். அதனால் நாங்கள் உங்களை பற்றி உணர்கிறோம். we feel it. we are not going to express it. we feel it. நாங்கள் உணர்கிறோம். உங்களை தனியாக நினைக்கிற போது அது ஆனந்தத்தோடு ஓடவிட்டு பார்க்கிறோம், பேசவிட்டு கேட்கிறோம். விடுதலையில் உங்கள் உரை பார்க்கிறோம், பத்திரிகைகளில் உங்கள் பேச்சை பார்க்கிறோம், தொலைக்காட்சிகளில் உங்கள் நடை பார்க்கிறோம். இது என்ன இந்த வியப்புக்குரிய மனிதன்? எப்படி இவர் வந்தார்? இன்னும் இவர் பல்லாண்டுகள் வாழ வேண்டுமே என்ற ஆசை நெஞ்சில் துடிக்கிறது. காலத்தின் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. காலம் கருணை மிக்கது. தமிழர்களுக்கு, தமிழச் சாதிக்கு காலம் சில நன்மைகளை செய்திருக்கிறது. அண்ணா மறைந்து போனார். வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது விதி. அண்ணாவை யாராலும் நிரப்ப முடியாது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். நான் முயற்சிக்கிறேன் என்று நிரப்ப வந்தார் காற்றாக கலைஞர். பெரியார் மறைந்தார். ஒரு பெரிய வெற்றிடம் உண்டானது. அந்த வெற்றிடத்தை காற்றாக வந்து நான் நிரப்ப பார்க்கிறேன் என்று நிரப்பிக்கொண்டே இருப்பவர் நம்முடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள். இது காலம் கொடுத்த கொடை. நீங்கள் மட்டும் இல்லை என்றால் பெரியாருக்கு இவ்வளவு நீட்சி கிடைத்திருக்குமா? கலைஞர் இல்லை என்றால் பெரியாரின் ஆட்சி கிடைத்திருக்காது. வீரமணி இல்லை என்றால் பெரியாருக்கு நீட்சி கிடைத்திருக்கிறார். ஆட்சி கொடுத்தவர் ஒருவர், நீட்சி கொடுத்தவர் இன்னொருவர். அதனால்தான் நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட அந்த கிழவன் தாடி நரைத்தாலும் அறிவு நரைக்காமல் இந்த மண்ணிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று நம்புகிறேன். ஆச்சரியம், இவர் பொது வாழ்க்கை தொடங்கியதை இந்த சமூகம் இன்னும் சரியான முறையில் அங்கீகரிக்கவில்லை. பெரியார் திடலில் பேசுகிறவன், கருப்பாக இருக்கிறவன், கருப்பு துணி அணிந்திருக்கிறவன், கருப்பை நேசிக்கிறவன், நான் ஒரு கருப்பு தோலோடு பிறந்தவன் என்று கருதப்படுகிறவன் அத்தனை பேருக்குமே உரிய அங்கீகாரத்தை எந்த நூற்றாண்டும் தருவதில்லை, தந்ததில்லை. நாம் அது வேண்டும் என்று துடித்தாலும் அது அவ்வளவு சீக்கிரம் அடைவதில்லை. இவர் எத்தனை வயதில் மேடை ஏறியவர் தெரியுமா தோழர்களே? சில பேருடைய பெருமைகளை உலக அகராதி குறித்து வைக்கின்றன. புதிய எண்ணங்கள் புறப்பட்ட போது மாஜினிக்கு வயது 10. கவிதை எழுத தொடங்கிய போது தாகூருக்கு வயது 11. மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதி முடித்த போது அவருக்கு வயது 24. கீட்ஸ் எழுதி முடித்து மறைந்த போது வயது 24. இந்த உலகம் முழுவதையும் வென்று இனிமேல் வெல்லுவதற்கு நாடு இல்லை என்று கவலைப்பட்ட அலெக்சாண்டர் மறைந்த போது வயது 32. பாரதியார் ஒரு யுகக்கவிதை எழுதி முடித்து விட்டு மறைந்த போது 39. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 29. இயேசு பெருமான் சிலுவை சுமந்து மடிந்த பொழுது அவருக்கு வயது 33. இதையெல்லாம் உலக வரலாறு பொன்னெழுத்துக்களில் பொறித்து வைக்கிறது, தூண்களில் எழுதி வைக்கிறது, உலக பல்கலைக்கழகங்களில் பதிவு செய்கின்றன, கல்வெட்டுக்களில் எழுதி வைக்கின்றன. எங்கள் இனத்தின் பெருமை என்று கொண்டாடுகிறது இந்த வயதுகளை. எங்கள் ஆசிரியர் வீரமணியை குறித்து வைக்க நாதி இருக்கிறதா நாட்டில்?
அவர் முதலில் மேடை ஏறிய போது வயது 10. திருமணத்திற்கு வாழ்த்து சொன்ன போது 11. 11 வயசுல மணமக்கள் பல்லாண்டு வாழ்கன்னு வாழ்த்திருக்காரு. பாலகிருஷ்ணன் ஒன்று சொன்னீங்க, இங்க ஒரு பெரியார் பிஞ்சு என்ற சித்தார்த் என்கிற பையன் ஐயாவை வாழ்த்துகிறேன் என்று சொன்னார். அதில் என்ன தவறு இருக்க முடியும்? கடவுள் மிக பெரியவர் என்ற ஒரு கருதுகோள் ரொம்ப நாளா இருந்திருக்கு. எல்லாரையும் விட பெரியவர் என்ற கருதுகோள் இருந்திருக்கு. வள்ளுவர் என்ன பண்ணாரு? முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்துன்னு வச்சாரு. கடவுள் என்னை விட பெரியவனாக இருந்தாலும் கடவுளை நான் வாழ்த்துகிறேன். வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை, மனசு வேண்டும். அந்த பிள்ளைக்கு மனசு இருக்கிறது. 10, 11 வயதில் திருமணத்துக்கு தலைமை, 12 வயதில் மாநாட்டுக்கு கொடியேற்றம். என்ன வியப்பு! 21 வயதில் 21 வயது இயக்கத்திற்கு தலைமை, 29 வயதில் இயக்கத்தினுடைய தலைவராகிவிட்டார். விடுதலை ஆசிரியர் 29, 45 அவர் கழகத்துக்கு தலைவராகிறார். இந்த வரலாறுகளை எல்லாம் இளைய தலைமுறை பொதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு வயது 93, இன்னும் பல ஆண்டுகள் இருப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நினைவாற்றல் உள்ளவர் நீண்ட ஆயுள் இருப்பார். அவருக்கு இன்னும் செவிப்புலன் மட்டும்தான் சற்றே ஒத்துழைக்கவில்லையே தவிர இருதயம் ஒத்துழைக்கிறது, மூளை ஒத்துழைக்கிறது, கல்லீரல் ஒத்துழைக்கிறது, சிறுநீரகம் ஒத்துழைக்கிறது, நரம்பு மண்டலம் ஒத்துழைக்கிறது, வயிறு ஒத்துழைக்கிறது. எங்களோடு அவர் உறவாடுகிற பொழுது எங்களுக்கும் அவருக்கும் வயது வித்தியாசம் இல்லை என்ற நிலையை எங்கள் தோல் உணர்கிறது. இது போதாதா இவர் இந்த காலம் வாழ்வதற்கு? வாழ்வார். ஆனால் பெரியார் திடலின் நண்பர்களே, பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, அறிவாளிகளே, அவருக்கென்று நீங்கள் ஒரு நினைவு செலுத்துகிற பொழுது இப்பொழுது இருந்தே நீங்கள் அவர் பெருமைகளை தொகுக்க வேண்டும். அந்த தொகுப்பு ஒரு நாள் 2 நாள் பணி அல்ல. அந்த தொகுப்பு என்பது சில 2 decades, 2 பத்தாண்டுகள் தொகுக்க வேண்டியிருக்கும். பெரியாருக்கு ஒரு நினைவகமும் ஐயாவுக்கு ஆசிரியருக்கு நினைவகம் நீ அமைப்பதன் வாயிலாக தமிழர்களின் நூற்றாண்டை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் என்று பொருள் என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, என்னை ஒரு நூல் வெளியிட பணித்திருக்கிறார்கள். என்ன நூல் என்றால், உலகம் கண்டதுண்டா இப்படி ஒரு இயக்கத்தை என்ற நூல். இந்த நூல் உட்கார்ந்து எழுதப்பட்டதல்ல தோழர்களே. இந்த நூல் சொற்பொழிவு. சொற்பொழிவு என்பது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது தெரியுமா? சொற்பொழிவு என்பது ஆடம்பர குரல்களின் அணிவகுப்பு. சொற்பொழிவு என்பது என் குரலை நானே நேசிக்கும் சுய மோகம். சொற்பொழிவு என்பது என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய கருவி. சொற்பொழிவு என்பது அறிவுக்கு நான் செய்து கொள்கிற விளம்பரம். சொற்பொழிவு என்பது என்னுடைய முகவரி அட்டை என்று பல பேர் கருதி கொண்டிருக்கிறார்கள். 90 சொற்பொழிவுகளை நான் கேட்பதில்லை. காரணம், அந்த சொற்பொழிவுகள் எல்லாம் இதன் அடிப்படையில் உண்டானவைதான். இதில் நான் தெரிந்து கொள்வதற்கு ஒன்றுமில்லை. இதில் பேச்சாளன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறான். இதில் கருத்து என்பதற்கு எதுவும் இல்லை. கருத்தை அவன் கொன்றுவிட்டு அந்த கொன்ற கருத்தின் மீது தன்னுடைய நர்த்தனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தோன்றும். நிறுத்துப்பா, இது வேண்டாம் என்று போய்விடுகிறது. ஆசிரியருடைய சொற்பொழிவை படித்து பார்க்கிற போது இந்த மனிதன் எந்த சொற்பொழிவையும் சமூகத்துக்கு நன்மை இல்லாததை பேசுவதில்லை. இதுதான் உங்க வெற்றி. உங்க வெற்றியே சமூகத்தின் நன்மை. நான் ஏன் பேசணும்? எனக்கு புகழ் வேணுமா? தயவு செய்து புகழெல்லாம் கொடுத்துறாத. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பணமும் புகழும் நமக்கு எதிரான விஷங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் புகழ் வேண்டும். தேன் குடிக்கிற
தேனி வயிற்றுக்குத்தான் குடிக்க வேண்டும். தேன் குடத்துக்குள் விழுந்து விட்டால் தேனே தேனீயின் சமாதியாகி விடுகிறது. பணமும் புகழும் அப்படித்தான். இந்த இரண்டையும் தெரிந்து கொண்டவர், வாழ்வியல் அறிந்தவர் ஐயா வீரமணி அவர்கள். எனக்கு புகழுக்கு எல்லை கட்ட தெரிந்தவனும், பணத்துக்கு எல்லை கட்ட தெரிந்தவனும், எதிர்ப்பை தன்னுடைய வாழ்வின் அங்கமாக கருதுகிறவனும் வாழ்வில் தோற்பதில்லை. வீரமணி அவர்கள் தன் வாழ்வில் தோற்றதில்லை, இனி தோற்கப் போவதில்லை. ஒரு வெற்றிகரமான தலைவனுக்கு நாம் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் எவ்வளவு செய்திகள், வரலாற்று உண்மைகள், சட்டம், பாரம்பரியம், கலாச்சாரம், தன்மானம், அரிய செய்திகள். இதில் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. உங்களிடம் நான் மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். என் சொற்பொழிவு 15 நிமிடத்திற்குள் முடிவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை உங்கள் உணர்வு எனக்கு சொல்லுகிறது. அதனால் 2 நிமிடங்கள் கூட்டிக் கொண்டால் நீங்கள் என்னை பொறுத்திருட வேண்டும். அதற்கெல்லாம் சேர்த்து நீங்கள் ஐயா வீரமணி அவர்களுக்கு கைதட்டல் நேரத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. இதான் அவர் நினைவாற்றலும் அவருடைய டைமிங் சென்ஸும் எவ்வளவு இருக்கு பாருங்க. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பார்த்தீங்களா, என்ன அழகா இருக்கு. அவர் சொல்றாரு, ஐயா உங்க சொற்பொழிவில் ஒரு இடத்துல உண்மையை சொல்லுகிறேன், என்னை கேட்காமல் கண்ணை விட்டு கண்ணீர் கீழே விழுந்தது. கண்ணீர் என்பது எப்படி தெரியுமா? திட்டமிட்டு வருவது அல்ல கண்ணீர். ஒருவர் சொல்லி விழுவதல்ல கண்ணீர். கிளிசரின் இட்டுக்கொண்டு வருவதல்ல கண்ணீர். வெங்காயம் உரிக்கும் போது வருவதல்ல கண்ணீர். புகைச்சல் பார்த்து வருவதல்ல கண்ணீர். கண்ணீர் என்பது உரிமையுள்ள விருந்தாளியைப் போல சொல்லாமல் வர வேண்டும். அம்மா கேட்குறாங்க. அவர் சொல்றார், இனிமேல் திமுகவோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்று எழுதி கொடுங்கள், நான் உடனே திராவிடர் கழகத்து ஆட்களை எல்லாம் விடுதலை செய்கிறேன். அம்மையார் சொன்ன பதில், எங்கள் தோழர்கள் சிறை கொட்டடியில் செத்தே மடியட்டும், நீங்கள் விடுதலை செய்ய வேண்டாம். வரலாறு இது. இந்த வரலாறு சொல்ல வீரமணி ஐயாவை தவிர யார் இருக்கா? இன்னைக்கு ஏன் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று துடிக்கிறோம்? பூமியை பாதுகாக்க வேண்டும் என்று மனிதன் துடிப்பது மாதிரி வீரமணியை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் துடிக்கிறோம். யார் சொல்லுவார்? யார் சொல்ல முடியும் இவரை விட்டா? இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு திராவிட இயக்கத்தின் தேவை தீரவே இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். இன்னும் சொல்ல போனால் திராவிடர் கழகத்தின் தேவை தீரவே தீராது போல் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. இதை சொல்வதற்கு நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன். இன்னொரு முக்கியமான, திராவிட இயக்கத்தின் இளம் தலைவர்களும், இளம் பேச்சாளர்களும், சிந்தனையாளர்களும், அறிவாளிகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அவரிடம் உண்டு. எது பேசினாலும் ஆதாரம் இல்லாமல் பேசுவதில்லை. எழுதி வச்சுங்க. இது அவரிடம் நான் பார்த்து வியக்கிற விஷயம். எங்கதான் வச்சிருப்பாரோ, அந்த கட்டிங் எங்கதான் வச்சிருப்பாரோ தெரியல. பல பேர் எந்த கட்டிங் அலைவான்னு தெரியும் உங்களுக்கு. ஐயா வீரமணி அவர்கள் இது ஹிண்டுல 1933 ஏப்ரல் 21 வச்ச கட்டிங் வச்சிருப்பார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா வச்சிருப்பார், முரசொலி வச்சிருப்பார், தீக்கதிர் வச்சிருப்பார், எல்லாம் விடுதலை வச்சிருப்பார். அவர்கிட்ட இல்லாத ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். அதனாலதான் அவர் யாரும் வெல்ல முடியல. வீரமணி அவர்கள் சொன்னால் ஆதாரம் இல்லாமல் இருக்காது, எதிர்வாதம் பண்ண முடியாது அவர்கிட்ட. அவர் வழக்கறிஞர் என்பது வேறு விஷயம், ஆனால் சமூக அறிஞர் என்பது இதை விட முக்கியமான விஷயம். வழக்கறிஞராகிய சமூக அறிஞர். அவர் சொல்ல எப்படின்னா, ஒரு பதார்த்தம் அசுத்தமாகி விடுகிறது. இப்ப நான் சொல்றது மிக முக்கியமான கருத்து. இதை எழுதியிருக்கிறது, பேசிட்டு போயிரு, போற வழியில பேசிட்டு போயிருக்கிறாரு. இந்த பேச்சை நான் எடுத்து சொல்றேன்.
ரொம்ப நுட்பமான கருத்து. ஒரு பதார்த்தம் எவ்வப்போதெல்லாம் அசுத்தமாகிறது என்று மனு தர்மம் சொல்லுகிறது. மனு தர்மத்தின் ஸ்லோகம் 241 241 நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். 241ஆம் ஸ்லோகம் மனு தர்மத்தில் ஒரு பதார்த்தம் எவ்வப்போதெல்லாம் அசுத்தமாகிறது 4 சொல்றாங்க. பன்றி மோத்தலினாலும், பன்றி மோந்து பார்த்துச்சுன்னா அசுத்தமாகிறது. அடுத்து கோழி சிறகின் காற்றினாலும், கோழி எப்படி போச்சு, கோழி குப்பைகளில் மேயும், குப்பைகளில் மேயிற கோழி அந்த இறக உலர்த்தினா அந்த தூசு அழுக்கு பதார்த்தத்தை விழுந்து வச்சுங்க. கோழி சிறகின் காற்றினாலும், மூன்றாவது நாயின் பார்வையினாலும். நாயின் பார்வையினாலும், நாய் பார்த்தாலும் அசுத்தமாயிடும். 3 சொல்லிட்டான். 1 பன்றி, 2 கோழி, 3 நாய். 4வதா வர்றான் பாருங்க, சூத்திரன் தொடுவதனாலும். இந்த உச்சு கொட்டுகிறீர்களே, இந்த உச்சுக்கு வயது 3000 ஆண்டுகள். 3000 ஆண்டுகளின் உச்சு. சூத்திரன் தொடுவதனாலும் அசுத்தமாகும். பெரியார் வந்தார், இதையெல்லாம் செய்தார். இன்று இந்தியா எங்கும் 5 நட்சத்திர விடுதிகளில் சூத்திரன் தான் செஃப். இன்னும் கைதட்டலாம். எல்லா 5 நட்சத்திர விடுதிகளிலும் எங்கள் கருப்பு தமிழனோ கருப்பு இந்தியனோ தான் செஃப்பா இருக்கான். யார் சாப்பிடுறது? எல்லாரும் போய் சாப்பிடுங்க. அவன் தொடாமல் பதார்த்தம் உண்டா? நான் எங்க போனாலும் செஃப்ப முதல்ல கூப்பிடுவேன். கூப்பிட்டு அவர் பார்க்கறதுக்காக இல்லை, எது உன்னுடைய ஸ்பெஷல் நீ சொல்லு, நாங்க தப்பா சொல்லிடுவோம். இன்னொன்னு, இன்றைக்கு வந்த பொருள்களிலிருந்து தான் நீ சமைக்கணும். ஃப்ரிட்ஜுக்கு போகக்கூடாது. இன்றைக்கு வந்த பொருள் எதுவோ அதை நான் சாப்பிடுவேன். இன்று வந்த காய்கறிகள், இன்று வந்த இறைச்சி, இன்று வந்த பால், அதை சொல்லு. செஃப்ப நண்பனாக்கலன்னா சாப்பிட முடியாது. எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிற செஃப் இன்றைக்கு சூத்திரனாக இருப்பதே பெரியார் கொடுத்த கொடை, பெரியாரின் வெற்றி என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னும் திராவிட இயக்கத்தின் தேவை தீரவில்லை என்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா ஐயா? அவிநாசியில் உயர்நிலை பள்ளியில் அங்கன்வாடியில் சத்துணவில் பணியாற்றிய ஒரு பெண்மணியின் பெயர் பாப்பா. இந்த செய்தி தெரிஞ்சுக்க நீங்க. பாப்பா அந்த அவங்க பட்டியலினத்தை சார்ந்த சகோதரி. அதனால 12 இடங்களில் அந்த அம்மாவை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க மேல் சாதிக்காரர்கள். இந்த பெண் சமைத்து எங்கள் பிள்ளைகள் சாப்பிட முடிய மேல் சாதிக்காரர்கள். அது சொல்ல வேண்டியது யாருன்னு சொல்லல. எல்லாம் தமிழனா போயிட்டான். நாம ஏன் சொல்லணும்? எல்லாம் தமிழன். நாம சொல்லக்கூடாது. அதை அவர்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. நம்ம ஆளு, நம்மளால விட்டு கொடுக்க கூடாது. அதுவும் பார்த்துக்க நீங்க. நம்மளால விட்டு கொடுக்கவும் கூடாது. விட்டு கொடுக்காமல் அனைத்துத்தான் திருத்த வேண்டும். அப்படித்தான் நான் கருதுகிறேன். அனைத்துத்தான் திருத்த வேண்டும். அந்த அம்மா பல துன்பங்கள் அனுபவிச்சு, துன்பப்பட்டு, வேலையை விட்டே விரட்டப்பட்டு இருந்த பொழுது நண்பர்கள் சில பேர் வழக்கு மன்றத்துக்கு போனார்கள். போய் கடைசியில் பார்த்தா அந்த அம்மாவை 12 ஆண்டுகளாக தடுத்து விரட்டி துரத்திய அந்த கூட்டத்துக்கு 6 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள். இது எப்படி? ஒரு பட்டியலின சகோதரிக்கு சட்ட பாதுகாப்பு வந்தது எப்படி? திராவிட மாடல் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, பெரியார் வழிவந்த ஆட்சி, கலைஞருடைய ஆட்சி, முற்போக்கு ஆட்சி. இப்படித்தான் தமிழன் மெல்ல 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 விடுதலை பெறுகிறான் என்று நினைக்கிறேன். இந்த விடுதலைக்கெல்லாம் நீங்கள் தான் சாட்சி.
இன்னும் பேச வேண்டும் என்ற ஆசை. ஆனால் மழை நம்ம எல்லாம் வீட்டுக்கு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டுமே என்று நினைக்கிறேன். நண்பர்களே, நிறைவாக ஒரு செய்தி சொல்கிறேன். ஐயா வீரமணி அவர்களே, உங்கள் மீது நாங்கள் அளப்பரிய மதிப்பும் அன்பு வைத்திருக்கிறோம். என்னை போன்றவர்களுக்கு அதை காட்டிக்கொள்ள நேரமில்லை, வாய்ப்பில்லை. நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு வயது 93. சில பேர் உங்களை வாழ்த்துகிறார்கள் தப்பாக, 100 ஆண்டு வாழ்கன்னு. என்னையா வாழ்த்துறீங்க? என்ன வாழ்த்து? அப்ப இன்னும் 7 வருஷம் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் 7 வருஷம் தானா? நீங்கள் விரும்பும் வரை வாழ்க. நீங்கள் வாழ்வீர்கள் ஐயா. எப்படின்னு கேட்டேன்னா, இன்னும் ஒரு 10 வருஷம் உங்களுக்கு 103 வரப்போகுது. 10 வருடம் பொறுத்துறதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடும். உங்களுக்கு எது பழுதா இருக்கோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கல்லீரலா அது, மூளையா மூளை, கிட்னியா கிட்னி, அது மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் நிலாவுக்கு ஒரு பயணம் போயிட்டு வந்து பூமியில் வாழலாம். நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் என் அன்பு காணிக்கையாக பெரியார் உலகத்துக்கு 1 லட்சம் தருவதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும். என் எளிய காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என்னை பெருமைப்படுத்த வேண்டும். வாழ்க ஐயா வீரமணி அவர்கள், வெல்க திராவிட இயக்கம். நன்றி, வணக்கம். தமிழர் தலைவர் சொன்ன அந்த சொல்லாக்கத்தை நம்முடைய கவிஞர்கள் சுட்டி காட்டுகிறார். இது பயனாடை என்று. பயனாடை மட்டுமல்ல, பயன் தருகிற ஓலையும் அங்கே இருக்கிறது. அதைத்தான் ஆசிரியர் நேற்று அறிக்கையிலே சொல்லி இருந்தார். இந்த பிறந்த நாளுக்கு என்னுடைய வேண்டுகோள் 2. 1, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு 2026 மீண்டும் இடம்பெற செய்வது நம்முடைய கடமை. 2வது பெரியார் உலகம் என்று ஒன்று நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது.